ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிளாஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொக்கேமான்ஸோட எவால்யூஷன்ஸ் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சில பொக்கேமான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அதுங்க வளர வளர அதுங்க வந்து வேறு விதமான ஒரு பரிணாம வளர்ச்சியை வந்து அட்டைன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா எவால்வேஷன் சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாம் திட்ட பார்க்க ஒரு மெட்டாமார்பிஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா லைக் ஒரு சில பக் டைப் பொக்கேமான்ஸை நீங்கள் கிளியராக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் மாதிரி கிரியேட் ஆகும். அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கேட்டர்பி மாதிரியும், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மெட்டாபோட் அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை எவால்வ் ஆகும். இது லைக் லார்வா, குக்கூன் மற்றும் அடல்ட் இந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தோம்னா அதுங்களோட எவால்யூஷனரி லைன்ஸ் வந்து இருக்கும். மோஸ்ட்லி இருக்கக்கூடிய பக் டைப் பொக்கேமான்ஸ். ஸோ இந்த மாதிரி அதோட டைப்பும் சேஞ்ச் ஆகும். அதுங்களோட அப்பியரன்ஸுமே வந்து பார்த்தோம்னா வேறு விதமாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஈவன் ஒரு பொக்கேமான் வந்து அதோட எபிலிட்டி வேறு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக எவால்யூஷன் ஆகும்போது அதோட எபிலிட்டியுமே வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாகவே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த எவால்யூஷனரி லைன்ஸ் வந்து பார்த்தோம்னா இதுங்களை எவால்யூஷனரி ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி கூட ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நார்மலாக இருக்கக்கூடிய பொக்கேமான்ஸ் அதுங்க வந்து ஃபர்தராக இன்னொரு எவால்யூஷன் வந்து அட்டைன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா லைக் அந்த பொக்கேமான்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக அதோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ட்ரிகர் ஆகுது மூலமாக கூட வந்து எவால்வ் ஆகும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா கீ ஐட்டம்ஸ் எவால்யூஷனரி ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக கூட வந்து பார்த்தோம்னா அதுங்களால் எவால்வ் ஆக முடியும். ஈவன் வந்து பார்த்தோம்னா அந்த பொக்கேமான் ட்ரெயினர் கூட இருக்கக்கூடிய அந்த பொக்கேமான்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு மூலமாக கூட வந்து எவால்வ் ஆக பாசிபிள் இருக்குது. ஈவன் பேட்டிலிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த பொக்கேமான் வந்து பேட்டில் பண்ணும்போது கூட வந்து எவால்வ் ஆகலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா டைமிங்கும் லைக் எப்படின்னு வந்து பார்த்தோம்னா டே டைம் ஆர் நைட் டைம் இந்த டைமில் வந்து பார்த்தோம்னா சில பொக்கேமான்ஸ் எவால்வ் ஆகிறது மூலமாக அதுங்களோட ஃபார்ம்ஸே வந்து வேறு விதமாக சேஞ்ச் ஆகலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ராக்ராஃப் வந்து டே டைமில் எவால்வ் ஆகிடுச்சுன்னா அது வந்து மிட் டே ஃபார்ம் ஆஃப் லைகன் ராக்காவும், அதே ராக்ராஃப் வந்து நைட் டைமில் எவால்வ் ஆகும்போது மிட் நைட் ஃபார்ம் ஆஃப் லைகன் ராக்கா வந்து எவால்வ் ஆகும். ஈவன் இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா ஈவிக்கும் வந்து பொருந்தும். ஸோ சினோ ரீஜனை சேர்ந்த ப்ரொஃபஸர் ரோவனும் அது மட்டும் இல்லாமல் ஜோத்தோ ரீஜனை சேர்ந்த ப்ரொஃபஸர் எலம் இந்த ரெண்டு ப்ரொஃபஸர்ஸுமே வந்து நோட் பண்ணோம்னா பொக்கேமான் எவால்யூஷன்ஸோட எக்ஸ்பர்ட்ஸாக வந்து இருக்காங்க. ஸோ இந்த பொக்கேமான் எவால்யூஷனரி ஃபேமிலிஸில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆர் ஒன் ஸ்டேஜ் சொல்லி கூட அழைப்பார்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பொக்கேமான்ஸ் எல்லாம் சிங்கிள் பொக்கேமான் சொல்லுவாங்க. இந்த பொக்கேமான்ஸால் வந்து பார்த்தோம்னா ஃபர்தராக இன்னொரு பொக்கேமானாலாம் வந்து எவால்வ் ஆகாது. இது வந்து ஒரு சோலோ பொக்கேமான் சொல்லி கூட ரெஃபர் பண்ணலாம். பெரும்பாலும் இருக்கக்கூடிய நிறைய லெஜெண்டரிஸ் மற்றும் மித்திகல் பொக்கேமான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த சிங்கிள் பொக்கேமான்ஸாக தான் வந்து இருக்கும். அதுங்களுக்கு மோஸ்ட்லி மற்ற எவால்யூஷன் லைன்ஸ்லாம் வந்து இருக்காது. அப்படியும் இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா லைக் இன்னோவா ரீஜனை சேர்ந்த டியூரிடிகான் இது வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிராகன் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் பொக்கேமான் தான். இந்த மாதிரி நிறைய சிங்கிள் பொக்கேமான்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் வேர்ல்டில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்க்க போகிறது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவால்யூஷன். அப்படி இல்லாட்டி ஒன் எவால்யூஷனரி ஃபேமிலின்னு சொல்லி அழைப்பார்கள். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பொக்கேமான் ஒரே ஒரு முறை மட்டும் எவால்வ் ஆகிடுச்சுன்னா ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவால்யூஷன் சொல்லி கூட அழைப்பார்கள். ஸோ இந்த பொக்கேமான்ஸால் வந்து பார்த்தோம்னா லைக் எவால்வ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே எவால்வ்லாம் ஆகாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜனை சேர்ந்த ரேட்டட்டா வந்து பார்த்தோம்னா ரேட்டிகேட்டாக வந்து எவால்வ் ஆகும். அதுக்கு மேலே அதால் எவால்வ் ஆக முடியாது. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு முறை எவால்வ் ஆகக்கூடிய பொக்கேமான் சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கடுத்து பார்க்க போகிறது தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவால்யூஷன். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா டூ எவால்யூஷன் ஃபேமிலின்னு சொல்லி கூட அழைப்பார்கள். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பொக்கேமான் ஃபர்தராக இன்னொரு வாட்டி வந்து எவால்வ் ஆகும். ஸோ அந்த எவால்வ் ஆன பொக்கேமான் திரும்பவும் எவால்வ் ஆயிடுச்சுன்னா ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவால்யூஷனரி லைன் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா ஃபுல்லி எவால்வ்டு பொக்கேமான் சொல்லி கூட அழைப்பார்கள். லைக் ஸ்டார்டர் பொக்கேமான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த தேர்ட் ஸ்டேஜ் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் சூடோ லெஜெண்டரி பொக்கேமான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த தேர்ட் ஸ்டேஜ் கொண்ட எவால்யூஷனரி லைன் பொக்கேமான்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நோட் பண்ணோம்னா சார்மாண்டர் வந்து பார்த்தோம்னா சார்மிலியானா வந்து எவால்வ் ஆகும். ஸோ சார்மிலியான் வந்து பார்த்தோம்னா சாரிசாடா வந்து எவால்வ் ஆகும். லைக் சார்மாண்டர் மற்றும் சார்மிலியான் இது ரெண்டுமே ஃபயர் டைப் பொக்கேமான்ஸாக வந்து இருக்கும். பட் ஃபைனல் எவால்யூஷன் ஆன சாரிசாட் வந்து ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்டு தான் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பொக்கேமான் எவால்யூஷன்லேயே இன்னொரு எவால்யூஷன் வகையும் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தோம்னா பிரான்ச்சட் எவால்யூஷனரி ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி அழைப்பார்கள். அந்த ஒரு பொக்கேமான் வந்து பார்த்தோம்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பொக்கேமான்ஸை எவால்வ் ஆக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா பாலிவாக் வந்து போலிவரிலாம் வந்து எவால்வ் ஆகும். ஸோ அந்த போலிவரில் வந்து பார்த்தோம்னா பாலிவார்த்தை எவால்வ் ஆகலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா
பாலிட்டோடா வந்து எவால்வ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டான எவால்யூஷன் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இதுவே ஈவிக்கு வந்து பார்த்தோம்னா 8 டிஃப்ரெண்ட்டான எவால்யூஷனரிஸ் வந்து பாசிபிளா வந்து இருக்கு. ஸோ அதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி எவால்யூஷன் ஆன ஒரு சில பொக்கேமான்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா டெம்பரவரியா இன்னொரு எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷன். ஸோ அதை பற்றின வீடியோ வந்துன்னு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.